விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் வேட்புமனு நேற்று தொடங்கப்பட்டு இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் எந்த நீதிமன்றமும் தேர்தல் நடவடிக்கையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது என்ற தகவலை எடுத்து தெரிவித்தோம். அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சிவில் நீதிமன்றத்தில் கிடைக்கப்பட்ட இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் செயல்படலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் விசாரிப்பது உகந்ததல்ல என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்தோம். கடுமையான எதிர்ப்பை அவர்கள் தரப்பில் தெரிவித்தார்கள். இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீதிபதி அவர்கள் கேட்டது, இந்த வழக்கை உடனடியாக விசாரித்தால் உங்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும், உங்களுடைய சிவில் நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கினுடைய பரிகாரம் என்ன என்று நீதிபதிகள் கேட்டபோது மருத்துவர் ஐயா அவருடைய கட்சியினுடைய தலைவராக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை முழு சிவில் வழக்கையும் நடத்தி முடித்த பிறகுதான் சிவில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்பதையும் நீதிபதி அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் காரணமாக சிவில் நீதிமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்புடைய வழக்கை மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு விசாரிக்கலாம். அதற்கு முன்பாக அந்த வழக்கை விசாரிப்பதன் மூலமாக தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடுவதாக அமைந்துவிடும் என்று கூறி இந்த இடைக்கால தடை உத்தரவை மே மாதம் 10ஆம் தேதி வரை வழங்கி இந்த வழக்கினுடைய விசாரணையை அதற்கு பிறகு நடத்தி கொள்ள உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட நெறிய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். அவர்கள் பல்வேறு மனுக்களை, பல்வேறு வழக்குகளை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், சிவில் நீதிமன்றம் என்று பல வழக்குகளை தாக்கல் செய்தார்கள். எந்த வழக்கிலும் அவர்கள் இதுவரையில் வெற்றி பெறவில்லை. நாங்கள் ஒரே வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் எங்கள் தரப்பை சேர்க்காமல் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்ற ஒரு மனுவைதான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் மேலும் ஒரு மனு இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 வழக்குகளையும் விசாரித்த பிறகுதான் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய அனைத்து சட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த முடிவின் மூலமாக நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும். தேர்தலில் வேட்பாளர்களுக்கு சின்னத்தை வழங்குவதற்கான அதிகாரத்தை கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்குவார்கள். அவர்கள் கட்சியை முடக்குவதற்கும் சின்னத்தை முடக்குவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான நிலையை மருத்துவர் ஐயா என்ற நிறுவனரை கொண்டே இதை செய்யலாம் என்ற அவர்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் முறியடித்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் கிடைத்த வெற்றி. இந்த 2 மாத காலமாக இந்த சட்ட போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி வழக்கறிஞர்கள் குழு இதை நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்ற முனைப்போடு அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த வெற்றியை ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களாகிய நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். எங்களுடைய அடுத்த நோக்கம், அடுத்த இலக்கு தேர்தலில் களத்திலே நின்று நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்காக பணியாற்ற வேண்டும். பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் பரப்புரையில் எங்கள் ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் செயல்படுவார்கள். அந்த வகையில் அனைத்து பிரச்சனைகளையும் இன்றைக்கு தீர்த்து வைத்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய இந்த சட்ட போராட்டம் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது. இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கான சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டு விட்டது.
இதற்கு முன்பு நடைபெற்ற மாநிலங்கள் தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பாண்டிச்சேரியில் 2 வேட்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான மாம்பழம் சின்னம் ஒதுக்குவதற்கான அந்த அதிகார கடிதத்தையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே இந்த சட்ட போராட்டம் என்பது இன்றைக்கு முற்று பெற்று இது ஒரு இறுதியான ஒரு நிலையை இன்றைக்கு நாங்கள் அடைந்திருக்கிறோம். அதாவது கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், எனவே அவர் கட்சியை பெயரை பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற அவர்கள் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது.